அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வணக்கம் சாதி. நாங்கள் இன்றைக்கி இந்த சட்டவிரோத கலாநிதி பட்டங்களை பற்றி அண்மையில் பெரிய பேசுபொருள் அப்போ அதை பற்றி கொஞ்சம் கதைக்கலாம்னு யோசித்தோம். இப்போ எங்களுடைய சபாநாயகர் 13ஆம் தேதி பதவி விலகி இருக்கிறார். அவருடைய டாக்டர் பட்டம் பறி போயிருக்கு. அது பொய்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அவர் யூனிவர்சிட்டியில் கோர்ஸ் முடிக்காமலே பட்டத்தை தந்ததால் டாக்டர் என்று சொல்லியிருந்த அசோகா ரன்வெல்ல அவர் பெருந்தன்மையாக பதவி விலகி இருக்கிறார் சபாநாயகர் பதவியிலிருந்து. உண்மையில் இது ஒரு வரவேற்கத்தக்க விடயம். அவர் அதை அவர் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொண்டார் பதவிக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே மட்டும் இல்லை, இதோடு சேர்ந்து வேறு பல எம்பிமாருடைய டாக்டர் பட்டமும் வெப்சைட்டில் இருந்து கலட்டப்பட்டது எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிச்சுன்னா. அப்போ இதில் பல வகையான இந்த டாக்டர் பட்டங்கள் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கூட நடைமுறையில் இருக்குது. ஒன்று இந்த கௌரவ கலாநிதி பட்டம் கொடுக்குறவர்கள் செய்கிற சமூக சேவைக்காகவோ அல்ல அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை ஆற்றி வர்ற பங்குக்காக எங்களுடைய அரச பல்கலைக்கழகங்களே கௌரவ பட்டங்களை வழங்குது. கொழும்பு பல்கலைக்கழகங்கள் கூட பட்டங்கள் வழங்கி இருக்கின்றது. அதை விடவும் எங்களோட டாக்டர், அதாவது எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்சிருவாங்க, பாரம்பரியமாக டாக்டர்னு சொல்லி வர பெரிய டாக்டர் அவர். அதில் ஆயுர்வேத டாக்டரும் இருப்பினும் இங்கிலீஷ் மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களுக்கு டாக்டர்னு சொல்கிறது. அது பிஹெச்டியால் வர டாக்டர் கிடையாது. அதை விடவும் இப்போ யூனிவர்சிட்டியில் எங்களோட அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் டாக்டரேட் செய்கிற, அதாவது இந்த பிஹெச்டி மேல் படிப்புகள் படித்து அவைக்கு டாக்டர் கலாநிதி பட்டம் கிடைக்கும். அது சில இதில் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், அல்லது சயின்ஸ் ஸ்ட்ரீமாக இருக்கலாம், அல்லது வேறு ஆராய்ச்சிகள் சயின்டிஸ்டாக இருக்கலாம், அப்படிலாம் செய்திருக்கலாம், அவைக்கு இருக்கும். அதை விட இன்னொரு 4வது கேட்டகரி தான் இந்த காசு கட்டி எடுக்கிற பட்டம் வாங்குறது. அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த பிஎம்ஏ சிஹெச்சில் நீங்கள் காசு கட்டி புக் பண்ணி என்ன ஃபங்க்ஷனும் வைக்கலாம். அங்கே கார் ஷோ நடந்தது, விழா நடக்கும், பள்ளிக்கூடத்தின் விழா நடக்கும். அதேமாதிரி அங்கே ஒரு பட்டமளிப்பு வச்சோன்னா எங்களுடைய அகல் நிற்கிறோம். அது அங்கீகரிக்கப்பட்ட பிஎம்பிஐசிஹெச்சில் டிகிரி அவார்டிங் நடந்தால் அது பட்டம் கொடுக்குறோண்டா போயிடும். அந்த கருப்புடுப்பை போட்டு தலையில் தொப்பியம் போட்டு எடுத்தால் டாக்டரேட் கொடுத்தா. அப்போ அதால் அப்படி நிறைய சட்டவிரோதமான நிறுவனங்கள் காசை வாங்கிட்டு பட்டங்களை வழங்குது. உண்மையிலே நாங்கள் அந்த பட்டங்கள் சம்மந்தமாக பார்க்கக்குள்ள இலங்கையில் இதை ரெகுலேட் பண்ணுறது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், யூஜிசி, உயர்கல்வி அமைச்சர் ஆணைக்குழு, உயர்கல்வி அமைச்சர், இது ரெண்டு தான் இதை ரெகுலேட் பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ இதுக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பட்டம் ஒன்று எடுக்கணுமாக இருந்தால் ஒன்று அரச பல்கலைக்கழகங்கள், அதாவது யூஜிசியினால் அங்கீகரிக்கப்பட்ட அரச பல்கலைக்கழகங்களும் ஒரு சில தனியார் பல்கலைக்கழகங்களும் இலங்கையில் இப்பொழுது அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதோட வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள். இந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள்னு சொல்லக்குள்ள முதலாவது யூஜிசி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் காமன்வெல்த் கண்ட்ரீஸ் யூனிவர்சிட்டிஸ், அதாவது பிரித்தானியாவில் இருந்து சுதந்திரம் கிடைத்த நாடுகளும் அதுகளில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் யூஜிசி அங்கீகரிக்குது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்குறது இந்த இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு வரும், இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ன்னு வரும். இதை நாங்கள் சொல்கிறது வேர்ல்டு ஹையர் எஜுகேஷன் டேட்டா பேஸ்ன்னு சொல்கிறது. இதில் ஒரு யூனிவர்சிட்டி தரப்படுத்தப்பட்டிருந்தால் அதையும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம்னு சொல்லி போட்டு அது வழங்குகின்ற பட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக வழங்கப்படும். இந்த தகவல் எல்லாம் யூஜிசி வெப்சைட்டில் சகல டீட்டெயிலும் யூஜிசி வெப்சைட்டில் இருக்குது. இதில் ஒரு எடுத்து பார்க்க காமன்வெல்த் யூனிவர்சிட்டி இயர் புக் ஒன்று இருக்குது, பப்ளிஷ்ட் பை அசோசியேஷன் ஆஃப் காமன்வெல்த் யூனிவர்சிட்டிஸ். ரெண்டாவது இருக்குது வேர்ல்டு ஹையர் எஜுகேஷன் டேட்டா பேஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது பப்ளிஷ்ட் பை இன்டர்நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ். அதை கிளிக் பண்ணணும், அதுக்குள்ள எல்லா யூனிவர்சிட்டி லிஸ்ட்டுமே சகல டீட்டெயில்ஸும் இதில் வரும். சரியா? இப்போ இந்த டாக்டரேட் பட்டங்கள் உண்மையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு படித்து டாக்டரேட் பட்டம் எடுக்கணுமாக இருந்தால் ஒன்று அரசாங்க யூனிவர்சிட்டிஸ் அல்லது இந்த யூஜிசியான எக்ஸெப்ட் பண்ண யூனிவர்சிட்டிஸ். அப்போ இந்த எக்ஸெப்ட் பண்ண யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் ஃபாரின்ல இருக்குது. ஒரு ஆள் அப்போ டாக்டரேட் பட்டம் எடுக்கணும், அவருக்குரிய பேசிக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஒரு பேசிக் டிகிரி, அதோட ஒரு எம்எஸ்சியோ எம்ஃபில் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்கணும். அவங்க இந்த யூனிவர்சிட்டி ரிக்வெஸ்ட் பண்ணோம், நீங்கள் டாக்டரேட் முடிக்கணும் என்றால் இந்த பேசிக் தகமை உங்களுக்கு இருக்கணும்ன்ட்டு. அந்த தகமை இருந்தால் வெளிநாடுகளில் போய்த்து இந்த யூஜிசி அனுமதிக்கப்பட்டதில் செய்யலாம். இப்போ என்ன இலங்கையில் நடக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதாவது உண்மைதான். இப்போ இப்படி யோசிங்களேன், இலங்கையில் நீங்கள் ஒரு சாப்பாட்டு கடை போடணும்னா பிஹெச்ஐயில் அந்த ப்ரொசீஜர்ஸ் அனுமதி வேணும். அதில் ஒரு பார் போட்டுருந்தா அதுக்கு ஒரு பார் தெரிந்த இப்போ பேசுபொருளாக போய் கொண்டு அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஒரு வெளிநாட்டு முகவர் நிலை நடத்தணும்னா அதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த உயர்கல்வி நிறுவனங்களை யாரும் தொடங்கலாம். பிரிட்டிஷ் என்று பேரை ஆரம்பிக்கலாம், அல்லது யூரோப்பியன் என்று ஆரம்பிக்கலாம், ஆஸ்திரேலியன் என்று ஆரம்பிக்கலாம், இந்தியன் என்று ஆரம்பிக்கலாம், எந்த பேரை கொண்டு நீங்கையும் ஆரம்பிக்கலாம். ஆனால் இது என்ன செய்யாது உங்களுக்கு ரெகுலேஷன்ஸ் இல்லை.
ஆகவே எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணலாம். இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு சர்வதேச யூனிவர்சிட்டி, அதாவது அந்த யூஜிசி கைட் புக்கில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து தேடி பிடிப்பாங்க. தேடி பிடிச்சி அவர் எஃபிலியேஷன்ஸ் எடுத்து இங்கே நடத்துவாங்க. அது சரியாக செய்கிறது அனுமதி, பிரச்சனை இல்லை, அது செஞ்சுட்டு போகலாம். ஆனால் இவங்க என்ன செய்யறேன்னா அது ஃப்ளையாக செய்கிறது, ஒரு ஏதாலும் ஒரு நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியை பார்க்குறது, அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நேரடி தொடர்பாடல்கள் குறைஞ்ச யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், அல்லது அந்த யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம். இந்த யூனிவர்சிட்டியில் நாங்கள் உங்களை எஃபிலியேட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி போட்டு இங்கே என்ன செய்வாங்க, கோர்ஸ் நடத்துவாங்க. நடத்தி போட்டு இவங்களை என்ன செய்வாங்க, ஒரு சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை வந்து நாங்கள் என்ன செய்வோம், திருப்பி அதை சரியாக ரெக்கக்னைஸ் பண்ணுறதா இல்லையான்னு தேடி பார்க்கக்குள்ள தான் இங்கே பிரச்சனை வந்திருக்குது. இதுதான் உண்மையில் நடந்தது. அப்போ இதில் வந்து இங்கே இப்போ கன சம்பவம் கன இதுகள் நாங்களும் முதல் படியாக காய்ச்சிருக்கிறோம் தானே. அந்த இங்கே சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணி இங்கே கொடுத்துட்டு பிஎம்எஸ்சியில் ஒரு ஃபங்க்ஷனை வச்சால் அந்த ஃபோட்டோவை எடுத்து வீட்டை கொலவினோன்னா நாங்கள் பட்டம் அந்த மாதிரி போயிடுது. அதான் அதில் சில இப்போ சில ஆசிரியர்கள் செய்கிற சில மேற்படிப்புகளும் வந்து அப்படி என்ன ஆசிரியர்களில் பிரச்சனை என்னன்னு சொன்னால் அது வந்து நேஷனல் டிப்ளமா தான். அவங்க வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோ டீச்சர்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் நேஷனல் டிப்ளமா, அவர்களின் பதவி உயர்வுக்கு தேவையானது வந்து டிகிரி. அப்போ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் அது காலம் எடுக்கும், காசு, அதுக்கு சரியாக போகணும் வரணும். அதோட ஈஸியானவைகள் வெளிநாட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இங்கே எஃபிலியேஷன் சொல்லி போட்டு இருக்கிறார்கள் எடுத்து போட்டு கொடுக்குறது. பெரும்பாலும் இதுகளில் கொடுக்குறதெல்லாம் ஃபேக் தான். அதில் எல்லாம் 1-2 சில யூனிவர்சிட்டிகள் மட்டும்தான் அது உண்மையாக கொடுக்குது. மற்றபடி எல்லாமே இது முறையான முறையில் இந்த இதை வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு, உண்மையிலே வெரிஃபை பண்ணுறது வந்து வெறுமனே இன்டர்நெட்டில் இமெயில் அனுப்புறது அல்ல, தபால் மூலம் அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்பப்பட்டு அந்த வெரிஃபிகேஷன் வந்தது மூலம் தான் உண்மையிலே வெரிஃபை பண்ணுறது. இது நிறுவன தலைவர்களுக்கு இந்த விடயங்கள் நிறைய தெரியாது. அவை இங்கே இருக்கிற அந்த ஒரு முகவர்களிடமே அந்த சர்டிஃபிகேட்டை வழங்கி அதை இவங்களை அங்கீகரித்து எடுத்துக்கொண்டு அதை வைத்து வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார்கள். அண்மையில் நேற்று ஒரு செய்தி வந்திருக்கிறது, 25 வருடமாக வேலை செய்த ஒரு ஆசிரியர் வந்து விடைநிறுத்தப்பட்டிருக்கிறார். சர்டிஃபிகேட் ஃபேக், அது வந்து டிகிரி சர்டிஃபிகேட் ஃபேக். இதில் இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்லாமல் சொன்னால், இப்போ வெளிநாட்டில் போய் டாக்டர்ஸ் படிக்கணும் தான், வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில் டாக்டர்ஸ் படித்தாலுமே அவருடைய டிகிரியை கொண்டு வந்தோடனே திருப்பி இலங்கையில் ஒரு எக்ஸாம் ஒன்று வைக்கணும், X16 சொல்லி அவருடைய தராதரத்தை வந்து கணிச்சு அதுக்கப்புறம் அவர்கள் இங்கே பணியாற்றலாம்னு சொல்லியிருக்கு. அது எங்களுக்கு மற்ற டிகிரிகள் ஒன்றுக்கும் அப்படி இல்லை. அது இப்போ இப்படி தான் எங்கள் நாட்டிற்கு இந்த டிகிரியோட பிரச்சனை என்னன்னு சொன்னால், டிகிரி வந்து அது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் கிடையாது, தொழில் தகமே கிடையாது, ஒரு பட்டப்படிப்பு அவ்வளவுதான். இப்போ இதை நாங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனாக மாற்றுறதுக்காக தான் நாங்கள் எக்ஸிஸ்டிங் எக்ஸாம் செஞ்சு வேலை செய்கிறதுக்குரிய விஷயங்களை பார்க்குறது. நான் ஒரு லாயர் LLB முடிக்கிறார், இப்போ உதாரணமாக ரணில் விக்ரமசிங்கே அவரும் ஒரு லாயர், GL பீரிஸ், இவங்களெல்லாம் வந்து ஒரு கோர்ட்டில் வைத்து வாதாடியலாது. இரண்டாவது அவங்க LLB முடிச்சிருக்கிறாங்க, பட் அந்த எட்டர்னி எட்லோ செய்ய இல்லை. அப்போ அதனால் அந்த எட்டர்னி எட்லோன்னு சொல்கிறது என்ன செய்கிறேன்னு சொன்னால், அவங்க இங்கே நாட்டில் ஒரு லோயராக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வழங்கப்படுகிற ப்ரொஃபஷனல் தகமை. அப்போ அது இங்கே செய்யப்படாதால தான் அவங்களால வேலை செய்யலாது. அது போன்றது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை கொண்டாடுறதுக்குரிய தனித்தனியான நிறுவனங்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக இப்படி யோசிங்களா, ஒரு ஆள் இப்போ எல்லாரும் அனைவருக்கும் தெரிந்தவுடைய நாமல் ராஜபக்ச அவர்கள், அவரும் ஒரு லாயர், ஆனால் எட்டர்னி எட்லோவும் அவர் எடுத்திருக்கார். அந்த எட்டர்னி எட்லோ தான் பிரச்சனை வந்தது. என்ன செய்வது, இப்போ லோ காலேஜ்லேயே நிறைய பேர் இந்த இந்தியன் டிகிரிகளை பெற்றுக்கொள்வது. உண்மையில் இந்தியாவில் வந்து மாநிலம் கடந்த தொலைக்கல்வியே கிடையாது, ஆனால் இங்கே இருந்து கொண்டு இந்தியாவில் படித்ததாக டிகிரிகளை கொண்டு போய் அதை கொடுத்து ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை அட்டர்னியேட்டில் எடுத்துக்கொண்டு இன்று வேலை செய்கிறதுன்னு வரை பார்க்கின்றோம். இவை முறையான முறையில் இவை வந்து வெரிஃபை பண்ணப்பட்டால் அனைவரும் தொழில்களுக்கு வேண்டிய நிலைமை வரும். இலங்கையில் பரவலாக காணப்படும் ஒரு விடயம். எனவே இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு மாத்திரமானதல்ல, உண்மையில் நிறைய பேர் தெரியாமல் தான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதாவது இது உதாரணமாக ப்ரைவேட் லிமிடெட்னு ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு ஒருவர் ஒரு இன்ஸ்டியூட் நடத்துவார், உண்மையிலே அது போதாது. அப்போ அரசாங்கம் விட்ட பிழைகளால் மக்கள் ஏமாறுகிறாளே தவிர மக்கள் வேணும்னு செஞ்சதாக நாங்களே கருதும். இதில் இன்னொரு வகை இருக்குது, இந்த கோர்ஸுகளை துவங்கிட்டு இப்போ கோர்ஸை முடிக்காமலே அந்த அதை வந்து நாங்கள் பதவியிலையோ ரப்பர் ஸ்டாம்ப்லையோ போடலாம். அது இப்போ இப்படி சில ஆக்கள் ப்ராக்கெட்டுக்குள்ள 6 போடுவாங்க, ஒவ்வொரு அளவு நியாயம் இருக்குது. இது ஒன்றும் இல்லை, முடிக்க கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணினால் மற்ற சில ஆன்லைன் கோர்ஸுகளை வந்து ஆன்லைனில் நாங்களே காசு கட்டணும், எல்லா கோர்ஸுகளுக்கும் மேட்டர் பண்ணலாம். அதை வந்து நாங்கள் முடிக்காமலே 2 கிளாஸுக்கு போயிட்டு அதுக்குரிய அசஸ்மெண்ட், அதுக்குரிய தீசிஸ் சப்மிஷன், மற்றது அதுக்குரிய ஃபைனல் எக்ஸாம் மாதிரி ஒன்று வச்சு எதையும் செய்கிறது கிடையாது. எதையும் செய்யாமல் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு அந்த கோர்ஸை வந்து நாங்கள் ரப்பர் ஸ்டாம்ப்ல இதில் போடுறது வந்து அதுவும் ஒரு சட்டவிரோதமான விஷயம் உண்டு. உண்மையிலே இதெல்லாம்
சட்டங்கள் வந்து இதுக்குரிய புறப்பரான சட்டங்கள் இலங்கையில் மேற்கொள்ளப்படுவதில்லை என்பது கவலைக்கிறது. எதிர்காலத்தில் இது ஒரு நல்ல பாடமாக எடுத்து இந்த அரசாங்கம் வந்து இந்த இப்படியான சட்டத்திட்டங்களை உருவாக்கி எல்லாத்தையும் எங்களுடைய டிகிரியோ எங்களுடைய மேற்படிப்பு பட்டங்களை வந்து அங்கீகரிக்கப்பட்டதாக மாற்றும். ஏன்னா தனியார் பெரிய ஒரு நல்ல தனியார் உயர்கல்வி மற்றும் இந்த சர்டிஃபிகேட்களை வெரிஃபை பண்ணுற சிஸ்டம் வந்து இலங்கையில் முழுமையாக அமுல்படுத்தப்படணும். உதாரணம் என்ன சொல்ல பண்ணால் யூஜிசி அந்த யூனிவர்சிட்டியை தான் அங்கீகரிச்சிருக்கும். அதனால் இவர் செய்து முடித்து விட்டு வந்துட்டார் என்பதை யூஜிசி வெரிஃபை பண்ணுவது கிடையாது. அது வந்து அதுக்கு வேறு முறைப்பாடு இருக்குது. ஃபாரின் மினிஸ்ட்ரி தான் அதுக்குரிய அப்ரூவல் எடுத்து தர வேண்டும். அப்படியான விடயங்களை செய்து எல்லாம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் இது வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பட்டமாக கருதப்பட வேண்டும். ஓகே. ஆகவே நாங்கள் சொல்ல வார விடயம் என்னென்றால் பட்டங்கள் பெறுவது சந்தோஷம், ஆனால் பிழையான இடங்களில் போய் பட்டங்களை பெற்றுக்கொண்டு ஏமாற வேண்டாம். சிலர் உண்மையிலே ஏமாற்றத்துக்காக பட்டங்கள் எடுக்கிறார்கள், அது பிரச்சனை இல்லை, அது அவர பிரச்சனை. ஆனால் ஏமாறுகின்றவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் அவமானப்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் அவமானப்பட வேண்டும். இதற்காக மேலதிக விவரங்களை அறிகிறேன்னு சொன்னால் யூஜிசியின் வெப்சைட்டை வந்து UGC.ac.lkல வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ன்றதில் வந்து நல்லபடி அழகாக போட்டிருக்கிறார்கள். அதில் வந்து உள்ளூர் யூனிவர்சிட்டிஸின் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருக்குது. உள்ளூர் தனியார் பல்கலைக்கழகங்களையும் சொல்லியிருக்கிறார். மற்றது வந்து என்னென்ன எக்ஸ்டர்னல் டிகிரிஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் கோர்சஸ், இந்த எக்ஸ்டர்னல்னா உங்களுக்கு தெரியும் வெளிவேறிப்பட்ட படிப்புகள், அது என்னென்ன எந்தெந்த யூனிவர்சிட்டி இருக்குன்னு சொல்லி அழகாக போட்டிருக்கிறாங்களா. அப்போ நாங்கள் படிக்க முதலோ இந்த பட்டங்களுக்கு அப்ளை பண்ண முதல்ல இது ஒருக்கா பார்த்துட்டு அங்கீகரிக்க, உதாரணத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய நாங்கள் வந்து சங்கடப்படுறதை வந்து தடுக்கலாம் நிச்சயமாக. அப்போ அவ்வளோதான். இந்த டாக்டர் ஆசிரியரான பெரிய பிரச்சனை போய் கொண்டிருக்கு. ஏன்னா நாங்கள் கவனமாக இருப்போம். ஏன்னா நீங்கள் டாக்டர் இருப்பீங்க, உண்மையிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அவமானப்பட வேண்டி வரும். நீங்கள் கவனமாக இன்னும் நீங்கள் சரியான விடங்களை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லிக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.